இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு 22 அதிகாரம் 1-16 திருமண விருந்து ஓமை கடவுளின் பேரன்பையும் இரட்சிப்பின் அழைப்பையும் குறிக்கின்றது. அரசன் தனது மகனுக்கு செய்த திருமண விருந்துக்கு எல்லாரையும் அழைக்கின்றார். ஆனால் முதல் அழைக்கப்பட்டவர்கள் வர மறுக்கிறார்கள். எனவே வீதிகளில் இருந்த நல்லவர் கெட்டவர் அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஓமை கடவுளின் அழைப்பின் மகிமையையும் மதிப்பையும் மனிதர்களின் அலட்சியமான பதிலையும் வெளிப்படுத்துகின்றது. இதில் காணும் முக்கிய ஆன்மீக சிந்தனைகள் என்னவென்றால், இலவச அழைப்பு. கடவுள் தமது பேரன்பினால் எல்லாரையும் தமது ராஜ்யத்திற்குள் அழைக்கிறார். ஜாதி மதம் பாராமல் ஏழைகள் எளியவர்கள் அனைவரையும் அழைக்கின்றார். மனிதனின் நிராகரிப்பு. உலக கவலைகள் மற்றும் சொந்த வேலைகள் காரணமாக பலர் கடவுளின் அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார்கள். திருமண ஆடை அல்லது நீதி. விருந்துக்கு வந்த ஒருவன் திருமண ஆடை அணியாததால் வெளியேற்றப்பட்டான். இதன் பொருள் நமது சுயநீதியை விட்டுவிட்டு இயேசு தரும் தூய்மையான வாழ்வை அணிய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. அழைக்கப்பட்டவர்கள் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இதன் பொருள் வெறும் பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் மனமாற்றத்தோடு கடவுளுக்கு உகந்த தூய வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான். நம் வாழ்க்கைக்கான பாடம் என்ன? கடவுள் நம்மை தினமும் தமது நற்செய்தியினால் அழைக்கின்றார். அந்த அழைப்பை நாம் எவ்வாறு, எந்த மனநிலையோடு ஏற்கிறோம் என்பதுதான் கேள்வி. நம் பாவங்களை, நமது சொந்த நீதியை விட்டுவிட்டு இயேசு தரும் நீதி எனும் உடையை அல்லது வாழ்வை அணிந்து கொண்டு கடவுளின் பிரசன்னத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாகும். இறுதியாக, கடவுளின் ராஜ்யத்தில் அல்லது கடவுளின் பேரின்பத்தில் பங்கு பெற வேண்டும் என்றால் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவர் தரும் திருமண ஆடையாகிய இயேசுவின் வாழ்வை, நீதி நெறியை அணிந்து கொண்டால் மட்டுமே நாம் கடவுளின் பேரின்பத்தில், திருமண விழாவில் பங்கு பெற இயலும். எனவே கடவுளின் அழைப்பை உணர்ந்து சரியான காலத்தில், சரியான நேரத்தில் இயேசுவின் வாழ்வோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நாம் திருமண விருந்திலிருந்து, இயேசுவின் ராஜ்யத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவோம் என்பது உண்மை. ஆகவே இயேசுவின் அழைப்பை உணர்ந்து, அறிந்து, ஏற்று அவரை பின்தொடர்வோம். ஆசீர் பெறுவோம்.